Can I prophesy into your lives? Whatever the enemy meant as harm against you, God is going to change it for you. உங்களுக்காக வெச்சத நீங்க சண்டை போட தெரியணும். உங்களுக்காக தேவன் நியமித்தத யாருனாலும் எடுத்துட்டு போகிறது விடக்கூடாதுங்க. நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டும். உங்களை கர்த்தர் உயிரடைய வைப்பதற்கு காரணம் உங்களையும் என்னையும் ஒரு ராணுவமா மாற்ற விரும்புகிறார். Not everybody will share your dream. Not everybody will see the way you see. Not everybody will feel the anointing like you do. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஓடி வந்த உங்களை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. How many of you are ready for the word of God? Hallelujah. Everybody say divine reversal. Amen. I heard in my spirit, என்னுடைய ஆவியில நான் கேட்ட ஒரு வார்த்தை, divine reversal. Divine reversal. Many times in our life, நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசிக்கிறோம், காரியங்களை மாற்ற முடியாது, இதுதான் என் லைஃப், இதுக்கு மேல எனக்கு ஒரு திருப்பு முனை வருவதற்கு வாய்ப்பில்லை, என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது. நம்ம சில முடிவுகளை எடுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என்னால சகலத்தையும் மாற்ற முடியும். அவர் சகலத்தையும் மாற்றக்கூட வல்லமை உடையவர். God is a God who can divinely reverse whatever that has happened in your life. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் Isaiah 43 verse 13. நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் ஒன்னு செஞ்சா அதை யாரால மாற்ற முடியும்? அவர் செய்யறத மத்தவங்க மாற்றவும் முடியாது, அவர் மாத்தினதை திருப்ப செய்யவும் முடியும். He can divinely reverse. Somebody said amen. Hallelujah. பைபிள்ல அநேக ரிவர்சல் நாம் பார்க்க முடிகிறது. There are so many testimonies full in the Bible. The Bible is filled with reversals. Divine reversal. There was an edict that came out from the king. ராஜா கிட்ட இருந்து வருகிறது. என்னன்னு சொல்லி, யூதர்கள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும், எல்லா யூதர்களும் அழிக்கப்பட வேண்டும். ஆனா கர்த்தர் பார்த்தாரு, இந்த ஆமான் போட்ட திட்டத்தை ஆண்டவர் பார்த்தாரு. ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயரை போட்டாங்க. எஸ்தரும் மொர்தெக்காயும் எல்லா யூதர்களும் சேர்த்து போட்டாங்க. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அதே நாளில் யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி, யூதர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. Can I prophesy into your lives? Whatever the enemy meant as harm against you, God is going to change it for you. உங்களுக்காக ஆண்டவர் ஒரு டிவைன் ரிவர்சலை கொண்டு வர போகிறார். உங்களுக்கு எதிரடையா இருந்த கையெழுத்தை கொலைத்து போட போகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதங்களை உடைத்து போட போகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சில நபர்களை ஆண்டவர் அடையாளமே இல்லாமல் அவர்கள் திரும்பி உங்க முகத்திலேயே முழிக்காதபடி நீங்க நஷ்டப்பட்டதை கர்த்தர் திருப்ப வைக்க போறார். உங்க சரீரத்தில் பலவீனமா நீங்க நினைக்கிறீங்க, you are thinking, இதுக்கு மேல என் சரீரத்தில் சுகமே கிடைக்காது. The Lord says, is there anything too hard for me? என்னால செய்யக்கூடாத யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த எல்லாமே டீஜெனரேஷனுக்குள்ள போகும். ஆனா ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? நம்மை படைத்தவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? He is a God of regeneration. அவரால் உருவாக்கப்பட்டதை மறுபடியும் உருவாக்க முடியும். கெட்டு போன உங்க கிட்னியை சுகமாக்க ஆண்டவரால முடியும். உங்க லிவரை உயிர்ப்பிக்க அவரால முடியும். உங்க ஹார்ட்டை உயிர்ப்பிக்க அவரால முடியும். உங்க pancreas-ஐ ஹீல் பண்ண தேவனால முடியும். Don't think your end has come. This is just the beginning. இப்பதான் ஆரம்பமே. இனிமேல் தான் எல்லாமே ஆரம்பிக்க போகுது.
இது முடிவல்ல, இது துவக்கம். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே we should not be intimidated by what we see. We should be more inclined about what God sees and what God speaks. What is divine reversal? எழுதி கொள்ளுங்க. It is when man had a say or opinion in a matter in your life. உங்கள் வாழ்க்கையில் மனிதன் சொன்ன ஒரு காரியம் இருந்தது, அதை நீங்கள் கேட்டு அந்த அலைன்மெண்ட்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. You had come into alignment with it, even you thought you were subject to it. நீங்கள் அதற்கு கீழாக இருந்தீர்கள் என்று நீங்கள் யோசித்து முடிவே எடுத்து விட்டீர்கள். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படி உனக்கு உதவி செய்வேன். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். 1 சாமுவேல் 30:8 கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், pursue, நீ அதை பிடித்து overtake, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். redeem everything. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. You are not going to lose it. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க அதை இழக்க போறதில்லை. நீங்க தைரியமா பின்தொடர்ந்து போகணும். விட்டுறாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஆமா, உங்களுக்காக வச்சத நீங்க சண்டை போட தெரியணும். உங்களுக்காக தேவன் நியமித்ததை யாருனாலும் எடுத்துட்டு போகிறதுக்கு விடக்கூடாதுங்க. நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 6:12 பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். சொல்லுங்க ஆமென். விசுவாசத்தினால் நல்ல போராட்டத்தை போராடு. Fight the battle in faith. சும்மா வரவன் போறவன்லாம் உங்க ஆசீர்வாதத்தை திருடிட்டு போறதுக்கு பெருந்தன்மையா போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி வாழக்கூடாது. உங்களுடையதை பிசாசு திருடினான்னா சொக்காவை பிடிச்சி திருப்பி கேட்கணும், சாத்தாண்ட திருப்பி தாடா, என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன என் உறவுகளை திருப்பித்தா, என் ஆசீர்வாதத்தை திருப்பித்தா. உங்க கணவருக்கு வேறொரு பெண் வலை விழிக்கிறார் என்று சொன்னால், எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்லி வாழ்த்தி பாட்டு பாடிக்கிட்டு நடக்க கூடாது. ஜெபிக்கணும். எப்படி என் கணவனை தொட முடியும்? என் கணவனை தொடறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இயேசுவின் நாமத்தில் அந்த பொல்லாத இச்சையின் ஆவி, என் கணவரை திசை திருப்புற பொல்லாத ஆவியே, விரோதமாய் எழும்பி ஜெபிக்கிறேன். என் கணவனை விட்டு வெளியேறு. என் கணவருக்கு விரோதமாய் வருகிற பொல்லாத ஆவியே, என் கணவருடைய கவனத்தை சிதைக்கிற அந்த பொல்லாத ஆவியே, இச்சையின் ஆவியே, பா சொல்லி பாருங்க. அந்த அமலேக்கின் ஆவி விட்டுட்டு ஓடிடும். உங்களுக்கு தேவன் இணைத்த இணைப்பை விட்டு கொடுக்காதீங்க. யாராவது somebody said hallelujah. நான் போட்டுமா ஆண்டவரே? மனைவி பிள்ளைகளை அமலேக்கியர் கொண்டு போயிட்டாங்க. Can I tell you, this is the last battle. சிக்லாக் என்பது தாவீதுக்கு கர்த்தர் வச்ச கடைசி டெஸ்ட். இதுல அவன் மனைவி பிள்ளைகளை திருப்பின பிறகு அடுத்தது ராஜா தான். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அடுத்தது அரியணை தான். ஆமா, இதான் கடைசி. உங்களுக்கு இருக்கிற கடைசி பேட்டில்ல நீங்க ஜெயிக்க போறீங்க. இழந்ததை திருப்பிக் கொள்ள போறீங்க. கர்த்தருக்குள்ள கொண்டாட போறீங்க. மார்ச் மாசம் உங்களுக்கு ஒரு டிவைன் ரிவர்சல் வருகிறது. ஈஸ்டர் முடிவதற்குள்ளே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்போ என்ன பண்றாருன்னா, உங்க சிச்சுவேஷன்ஸ் he is going to ask you to take control of the situations. Don't give up. சோர்ந்து போய் விட்டுறாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்கறத பேசாத, நீ பார்க்கறத பார்த்து நான் சொல்றத பேசு. இன்னைக்கு தேசத்துல சில ராஜாக்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக சில பயங்கரமான சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பேசக்கூடாது? பார்க்கறத பேசக்கூடாது. நம்ம எழுப்புதலை பேசணும். சபை பெருக போகிறது. சபைகள் ஸ்டேடியமாய் மாற போகிறது. சென்னையில மிகப்பெரிய எழுப்புதல் வெடிக்க போகிறது. 24 மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலங்கள் எழும்ப போகிறது. Many people give up. Why? Because they don't have the Spirit of God.
that can redeem things, that can revive things. If you want a divine reversal, you need what the world doesn't have. உலகம் அதை பார்க்காது. ஏனென்றால் உலகத்திற்கு இதை பெற்றுக்கொள்ளவில்லை. எது? ஆவியானவர். எசேக்கியேல் 37 அதிகாரத்துக்கு உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். This is a season where many of you are going through a dry phase. உங்க லைஃப்ல ஒரு வறண்ட இடம். You see, always in the olden days, valleys were the place where all the dust were thrown. பள்ளத்தாக்கு என்பது நம்ம ஊரு குப்பை தொட்டி மாதிரி. முள்ளி இந்த பள்ளிக்கரணையில் எல்லா குப்பையும் கொண்டு போய் கொட்டுவாங்க தெரியுமா? ஏன்? அது ஒரு குழியான இடம். அங்கே யாருனாலும் குப்பையை கொண்டு வந்து கொட்டலாம். யாராவது மலைக்கு மேலே குப்பை கொண்டு போய் போடுறத பார்த்துருக்குறீங்க? மலைக்கு மேலே போட மாட்டாங்க, எப்போதும் குழி. இன்னைக்கு நீங்களும் ஒரு குழியில் இருக்கிறதுனால எல்லாரும் உங்கள் மேலே குப்பை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை பார்த்து எல்லாரும் உச்சி கொட்டுறாங்க. பாவம், கீழே இருக்கிறா, வாழ்க்கையில் கீழே இருக்கிறாங்க. பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பள்ளத்தாக்கு என்பது இருள் நிறைந்த இடம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போதுமே யுத்தத்துக்கு போனாங்கன்னா அந்த யுத்தத்தில் தோத்தவங்களுடைய சடலங்களை யாரும் வந்து வாங்க வரலன்னா they will throw it in the valley. அப்படி அந்த பள்ளத்தாக்கில் எத்தனையோ யுத்தங்களில் தோற்றவர்களுடைய சரீரங்களை தூக்கி போட்டு அந்த சரீரங்கள் எல்லாம் உருக்குலைந்து they got decomposed. The skin, the nerve, the flesh, the blood vessels, everything got distorted. And only the bones remained. அந்த எலும்புகள் கூட உயிரற்ற நிலைமையில உள்ள இருக்கிற போன் மேரோ கூட ட்ரை ஆன dry bones. There is no hope. கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா நிறைய சர்வைவல். ஆனா கேன்சரை விட ஒரு கொடிய ஒரு ட்ரைனஸ் இந்த போன்ல வந்துருச்சு. இதற்கு மேல வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார் ஒரு கேள்வி. இதே கேள்விதான் உங்களையும் பார்த்து கேட்கிறார். இந்த எலும்புகள் உயிரடையுமா? நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம்? உயிரடையும்னு சொல்லுவோமா? இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன் கடன் ஒரே நாள்ல மாற முடியுமா? இப்படிதான் சொன்னாங்க. போன வருஷம் சொன்னாங்க குழந்தை பிறக்குமா? நானும் எதிர்பார்த்து சோர்ந்து போயிட்டேன். இன்னும் நடக்கலையே. கடன் மாறுமா? வீடு கிடைக்குமா? திருமணம் இந்த ஆண்டாவது நடக்குமா? ஒரு நல்ல வேலைக்கு போவனா? என் பிள்ளைகளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் நிக்க வைப்பனா? என் லைஃப் இப்படியே போயிட்டு இருக்குது. தரிகட்டு போறவங்க இருக்கிறாங்க. பட் சம்டைம்ஸ் we have to reason out. ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? உன் குடும்பம் மறுபடியும் இணையுமா? உன்னுடைய வேலையில, உன் பிசினஸ்ல மறுபடியும் ஒரு செழிப்பு வருமா? இந்த தீர்க்கதரிசி எஸ்கேப் ஆகிறார். எனக்கு எப்படி தெரியும்? அது உமக்கு தான் தெரியும். நீரே அறிவீர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எஸ்கேப் ஆகாத. சொல்லுங்க, எஸ்கேப் ஆகாதீங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. Will the bones live? Lord, you know about it, Lord. ஆண்டவர் சொல்றாரு இப்போ. He looks at the prophet Ezekiel chapter 37 and verse 4. நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து prophesy upon these bones அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது and என்னவென்றால், say unto them, உலர்ந்த எலும்புகளே, O ye dry bones, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். hear the word of the Lord. பார்க்கிறத பேசக்கூடாது. என்ன பேசணும் தெரியுமா? கர்த்தர் சொல்றத பேசணும். என்னுடைய தாய், அவருடைய தகப்பனார் ஒரு ஊழியர், சிஎஸ்ஐ ரெவரண்ட். ஆகவே என் தாய் கருவுற்ற போதே ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, முதற் பலன் கர்த்தருடையது. என் பிள்ளைங்கள்லாம் உமக்கு ஊழியம் செய்வாங்கன்னு. She believed in what God told her and she prophesied over me.
prophesied over me. அவங்க போய் அழுது ஜெபிக்கும் போது அவங்களுக்கு ஊழியக்காரங்க தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, மா உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக வைப்பேன், உன் பிள்ளைகளை கர்த்தர் போதிப்பார், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும், பயங்கரமா எடுத்து பயன்படுத்துவார். எங்க அப்பா ரட்சிக்கப்படாது. அப்போ இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் வந்தா எப்படி இருக்கும்? உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேச வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. It is time for you to speak against. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. If you want divine reversal, you have to start speaking against the problem. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, speak to the problem. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Don't speak to people. மற்றவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்காதீங்க. ப்ராப்ளமை பார்த்து பேசுங்க. ப்ராப்ளமை பார்த்து பேசுங்க. அந்த தீர்க்க தரிசனமா பேசுங்க. அதை பார்த்து அழாதீங்க. அதை பார்த்து தைரியமா சொல்லுங்க, இந்த வியாதி என் வாழ்க்கையில் இருக்க முடியாது, என் ரிப்போர்ட்டை கர்த்தர் மாத்துறா, அடுத்த டெஸ்ட்ல ரிப்போர்ட் மாறுகிறது. சில வருடங்களுக்கு முன்பாக ஊழியத்தை நிமித்தமாக சில கடன்கள் இருந்தது. எல்லாத்தையும் எழுதி இந்த பைபிளுக்குள்ள வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட ஏக்க பெருமூச்சோட பார்த்து சொல்லுவேன், ஐ கேன்சல் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். நீ இருக்க மாட்ட. நான் உன்னை ஃபுல் டேர்ம் கிடையாது, நான் ப்ரீபே பண்ணி க்ளோஸ் பண்ணுவேன். அதை பார்த்து பேச ஆரம்பிச்சேன் பாருங்க, கர்த்தர் எல்லா கடன்ல இருந்தோம் மாபெரும் விடுதலை கொடுத்தார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உங்க சரீரத்தை பார்த்து பேசுங்க, உங்க வேலையை பார்த்து பேசுங்க, உங்க பிசினஸை பார்த்து பேசுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்கள் வாயில அவருடைய வார்த்தையை வைக்க போறார். யாராவது ஆமென் சொல்றீங்களா? If you want divine reversal, you have to speak the opposite. பார்க்கறத பேசக்கூடாது. சொல்லணும், என் கல்யாணம் இப்படி நடக்கும், ஜாம் நடக்கும், சென்னையில் இருக்கிற பெஸ்ட் இடத்துல நடக்கும். ஆனா உண்மையில சொல்றேங்க, என் தங்கச்சி கல்யாணம் நடந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. என் கல்யாணம் கூட அப்படி நடக்கல. எங்க வச்சோம் தெரியுமா? காமராஜ் ஆடிட்டோரியம்ல, சென்னையில மையத்தில் இருக்கிற காமராஜ். மகாராணி கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சதுனால கர்த்தர் அந்த அம்மாவை எப்படி ஆசீர்வதிச்சா தெரியுமா? நான் கூட ஒரு சின்ன ஜேம்ஸ் சர்ச்சில் தான் என் கல்யாணம் நடந்துச்சு. அந்த அம்மாவுக்கு காமராஜர் ஊருக்கு நடுவுல போஸ்டர் அடிச்சு சென்னையில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் வந்தாங்க. பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாருக்கும். எவ்வளோ ஆசீர்வாதம்னா, அடுத்த நாள் காலையில் 1ஆம் தேதி 5 மணி ஆராதனைக்கு ஒரு மிந்தி போன ஒரு தேக்ஸா, கடைசியாக இறக்குன தேக்ஸா சுட சுட 5 மணி ஆராதனைக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் எங்கள் அப்பா பேக் பண்ணி ஆளுக்கு அவங்க குடும்பத்துக்கு ஃபேமிலி பேக் போட்டு கொடுத்தாரு. காலையில் ஆராதனை முடிச்சுட்டு எல்லாம் மட்டன் பிரியாணி வாங்கிட்டு போனாங்க. எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். அந்த திருமணத்தை நடத்துறதுக்கு முன்னாடி கையில காசே இல்லை, எப்படி நடத்துவோம்னு தெரியல. அதே மாதிரி தான் ஃப்ரீடம் எல்லாம் நடத்துவோம். எங்க சிஸ்டர் அனுப்பிச்சு விடுவேன், போய் ஃப்ரீடம் மும்பை நடத்தணும். யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. தமிழ்நாட்டில இருந்து போறோம், யார் உதவி செய்வா? இல்ல நம்ம போஸ்ட் பண்ணீங்களா? இல்ல நடத்தணும். அந்த மாதிரி தான் முரண்டு பிடிச்சதாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊழியம் இவ்வளவு தூரம் நடந்திருக்குது. என்னைக்கோ இந்த ஊழியத்தை மூடிட்டு போயிருக்கலாம், எனக்கு என்னன்னு. இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறோம்னா நமக்கு தெரியும், இந்த தேசம் உயிரடைய போவது ரூவா ஊழியத்தின் மூலமாய் ஒரு பங்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, dry bones hear what the Lord says. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் பேசுறது. ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன், 24 மணி நேரமும் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற ஒரு ஜெப மையம் சென்னையின் மத்திய பகுதியில் எழும்புகிறது. நம்ம தான் அதை எழுப்புகிறோம். அங்க நம்ம ஆராதிக்க இட் இஸ் a Jehoshaphat movement. யோசபாத் என்ன பண்ணாருங்க? எதிராளிகளை பார்க்கவில்லை, கர்த்தரை பார்த்தார். shift your focus. ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி வந்து என்ன பண்ணோம்? ட்ரை போன்ஸை பார்த்து பேசணும். இவர் ட்ரை போன்ஸை பார்த்து பேசுறாரு, எலும்புகள் ஒன்றாய் சேர்கிறது. வாசிங்க அந்த இடத்துல, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன்,
அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன மாதிரி கார் வேணும்? என்ன மாதிரி வீடு வேணும்? அந்த வீட்டில் இருக்க பெட்ரூம் எப்படி வேணும்? உங்க கல்யாணம் எப்படி இருக்கணும்? உங்க மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? கண்ணாடி போட்டிருக்கணுமா, கண்ணாடி போடாம இருக்கணுமா? தாடி வச்சிருக்கணுமா, தாடி வைக்காம இருக்கணுமா? உங்க பிள்ளைங்களுக்கு பொண்ணு எப்படி கிடைக்கணும்? மாப்பிள்ளை எப்படி கிடைக்கணும்? என்ன ஸ்கூல்ல படிக்கணும்? எந்த தேசத்தில் இருக்கணும்? எங்க போகணும்? நீங்க யாரா வரணும்? Do you have a vision? You have to speak the vision. ஆண்டவர் புள்ளி விவரமா கொடுக்கிறாரு பாருங்களேன். நீ சொல்லு, நரம்பு வரணும்னு சொல்லு, சதை வரணும்னு சொல்லு, எல்லாத்தையும் கர்த்தருடைய நாமத்தை தீர்க்க தரிசனம் உரை. அப்பொழுது என்ன ஆச்சாங்களா? கட்டளையிட்டபடியே பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். அப்படியே சொல்லுப்பா, அப்படியே சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரோ அதே மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியது தானே. சோ இவர் அப்படியே செய்தாராம். என்ன நடந்துச்சா? நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில், இவர் உரைக்கையில் யாராவது ஒரு அல்லேலூயா. நான் எப்படி தெரியுமா பார்க்கிறேன் இங்கிலீஷ்ல? It says as I prophesied, not after I prophesied, as I prophesied. அப்படினா இவர் வாயில வார்த்தை வந்துகிட்டே இருக்கும்போது இவர் சொல்றதெல்லாம் அங்க நடந்துகிட்டே இருந்துச்சு. As I prophesied, there was a noise. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, that noise is your miracle. யாராவது ஒரு ஹல்லேலூயா. Do you know something? இன்னைக்கு கர்த்தர் உங்களை இந்த ஆராதனையை சும்மா பார்க்க வைக்கவில்லை. That is with a purpose. And the Lord says, as you're speaking, I am working on your behalf. I am working out a redemption plan. I am bringing a divine reversal. நீ தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டே இருக்கும் போது உன் சூழ்நிலைகளை மாத்திக்கிட்டே இருக்கிறேன். உன்னை விட்டு ஓடி போன பிள்ளைகள் திரும்பி வருகிறார்கள். The prodigals are coming. Your husband is coming back. Your job is being restored. Your body is being healed right now. Come on somebody. எங்க எலும்புகள் உலர்ந்து போயிருக்கு. பாருங்க என்ன நடந்துச்சுன்னு. I'll just show you the video. What happened there? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல தீர்க்கதரிசியை போய் கர்த்தர் நிக்க வைக்கிறார். And he says, prophesy. யோசித்து பாருங்க, இது ஒரு பயங்கரமான பள்ளத்தாக்கு, எலும்புகள் நிறைந்து இருக்கிறது. Just watch these bones. யார் போனோட எந்த போன் கலந்திருக்கோ தெரியல. எல்லாமே confusion, chaos. And as the prophet prophesied, something happened to the bones. There was a rattling noise. ஒரு சப்தம் வருகிறது, எலும்புகளுக்குள்ளே ஒரு அசைவு வருகிறது. அந்த எலும்புகள் ஒவ்வொன்றாய் அசைய ஆரம்பிக்கிறது, தன் இடத்திலே போய் சேர ஆரம்பிக்கிறது. அந்த எலும்புகள் எப்படி வந்து ஒன்னொன்னா வந்து சேருது பாருங்க. அதுக்கு மேல நரம்புகள் உருவாகிறத பாருங்க. இவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, அப்படியே தோல் வந்து மூடுகிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன், நான் உங்கள் மேல் பேசிக்கொண்டே இருக்கும் போது கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். Nature is degenerative, but the Spirit's work is regenerative. That's why I'm telling you, prophesy by the fullness of the Spirit. ஆவியில் நிரம்பி தீர்க்க தரிசனமாய் பேசுங்க. உங்க சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. Lord, I command in the name of Jesus that there be a turnaround. ஏன்னா அவர் உங்களை பத்தி வச்சிருக்கிற நினைவுகள் எல்லாமே தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். இவர் பேச ஆரம்பிச்ச உடனே இந்த எலும்புகள் ஒன்றாய் சேர்ந்தது, சதை வந்துருச்சு. ஆனா உள்ள ஜீவன் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அற்புதம் இருக்குது ஆனா ஜீவன் இல்லை. பிசினஸ் இருக்குது ஆனா லாபம் இல்லை. வேலை இருக்குது ஆனா ப்ரமோஷன் இல்லை. கேள்விப்பட்டேன் நிறைய பேருக்கு சம்பள கட்டெலாம் வருதாமே, நிறைய லே ஆஃப்லாம் வருதாமே, ஐடியில் நிறைய பேருக்கு வேலை போக போகுதுன்றாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ உயிரடைவாய். அவங்களுக்கெல்லாம் நெருக்கம், உனக்கு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடும்.
ப்ராஃபஸை பண்ண உடனே எல்லாமே நடந்துராதுங்க. சில நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து மறுபடியும் தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லுவார். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட், ரெண்டாவது தான் டேக் ஆஃப். இப்போ அது எல்லாமே எலும்பெல்லாம் சேர்ந்துருச்சு, சதையெல்லாம் வந்துருச்சு, ஒரு பாடி ஃபார்ம் ஆயிருச்சு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஒண்ணுமில்லாத இடத்துல இவ்வளவா எழுப்புனாரே, இதுக்கு மேல எழுப்ப மாட்டாரா? ஒன்னா சேர்த்தாரு, மறுபடியும் குடும்பமா மாத்தினாரு, சந்தோஷத்தை தர மாட்டாரா? வேலையை கொடுத்துட்டாருல, அப்புறம் ஏன் புலம்புறீங்க? இந்த வேலையும் அந்த வேலை மாதிரியே போதா? இந்த வீடும் அதே மாதிரியே ஆக போதா? இந்த முறையும் அதே மாதிரி சண்டை போட்டுட்டு நாங்க 2 பேரும் பிரிய போறோமா? ஏமாவும் வாயை வச்சுட்டு சும்மா இருமா. தவளை தன் வாயால் கெடும். சும்மாவே சில பேர் பேசி பேசியே கெடுக்கிறது. அதுலயும் சில அம்மாக்கள் சில அப்பாக்கள் இருக்கிறாங்க. வாடி பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் புருஷன் வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி பெண்களை என்கரேஜ் பண்றவங்களை பார்த்து நான் கண்டிப்பா சொல்றேன், டோன்ட் டூ தட். லெட் them fight. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்றீங்க? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கல்யாணம் பண்ணி முடிச்சா அதுக்கு பிறகு they have to fight and redeem their husband. திருமணமான பின்பு no turning back. எதுக்கு பாஸ்டரை கூப்பிடுறீங்க? எதுக்கு தாலி எடுத்து கொடுக்க சொல்றீங்க? தேவன் இணைத்ததை மனிதன் முன்னாடி யோசிக்கணும், அதுக்கு பின்னாடி யோசிக்கவே கூடாது. இப்ப தீர்க்க தரிசனம் உரைக்கணும். என் கணவரை கர்த்தர் உயிரோடு எழுப்புங்கப்பா, என் சூழ்நிலையை எழுப்புங்க ஆண்டவரே. Don't run away from your dry bones. Speak to your dry bones. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமை பார்த்து பேச சொன்னாரா, இப்போ ரெண்டாவது ஆவியானவரை பார்த்து பேச சொல்றார். ஏன் ஆவியானவர்? வாசிங்களேன், எசேக்கியேல் 37 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து, ஆவியானவரே காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு, கொலையுண்ட the ones that are dead, இவர்கள் மேல் ஊது என்கிறார், breathe upon them என்று சொல் என்றார். ஓ that they may live. யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை பார்த்து பேச வேண்டியது கர்த்தரை பார்த்து பேசணும், பிரச்சனையை பார்த்து பேச வேண்டியத பிரச்சனையை பார்த்து பேசணும். சொல்லுங்க ஆமென். ஆண்டவரை பார்த்து நீர் உயிரடைவீராக அது சொல்லே, யாருக்கிட்ட? பிரச்சனையை பார்த்து சொல்லணும் உயிரடைவாயாக. ஆண்டவரை பார்த்து சொல்லணும் உங்களுடைய ஆவி அனுப்புங்க, உங்க ஆவி அனுப்புங்க. நான் சொன்ன தீர்க்க தரிசனத்துல இவ்வளவு வந்திருக்குது, ஆனா இது நிறைவேற்றி பூர்ணமாகணும்னா ரோமர் 8:11 சொல்கிறது, அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். The same spirit that raised Christ from the dead, if it resides in you, he will revive you also. ஏன்னா ஆவியானவர் தான் உயிர்ப்பிக்கிறவர். 1 Corinthians chapter 6 verse 14, 2 Corinthians chapter 4 verse 14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். சொல்லுங்க ஆமென். ஹalleluya. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. God has raised up the Lord. யார்? இயேசுவை. அதே வல்லமையால ஆவியானவரால நம்மையும் எழுப்புவார். 2 Corinthians 4:14, 2 Corinthians 4:14. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர், இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி, எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஐ நோ, ஐ நோ, ஐ நோ வாட் யூ நோ. சொல்லுங்க, எழும்புவேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எழும்புவேன், எழும்பி பிரகாசிப்பேன். சொல்லுங்க, ஆமே. சாட்சி சொல்லுவேன், லைட் ஹவுஸா மாறுவேன், மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணமா இருப்பேன். கர்த்தர் என்னை கொண்டு தேசங்களுக்கு படி அளக்க வைப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நான் கடன் வாங்க மாட்டேன். என் லோன்ஸை ப்ரீபே பண்ணி முடிச்சிடுவேன். கர்த்தர் என்னை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். என் பிசினஸ் ரிவைவ் பண்ண போறா. Speak to your problems, speak to God. Speak to the Spirit of God, because He is the one who can revive. அவர்தான் எழுப்புகிறவர். ஆவியே, காட்டு திசை நான்கிலும் இருந்து வந்து இவைகளின் மேல் நீர் breathe பண்ணுவீராக. Breathe upon them. Don't blow on them, breathe. அவர் ஊதுனார்னா பறந்துருவோம். அவர் நம்ம மேல சுவாசிச்சாருன்னா போதும். அவருடைய சுவாசம், அவருடைய மூச்சு குழாயிலிருந்து வருகிற அந்த சுவாசம் போதுங்க, அது உங்களை உயிர்ப்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஆவியை பார்த்து அவர் சொன்ன உடனே என்ன ஆச்சுங்களா? எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவைகள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அதுவரைக்கும் உலர்ந்த எலும்பு ஒன்னா சேர்ந்ததே பெருசு. ஆனா இப்போ அவைகளுக்குள்ள உயிர் வந்தது. உங்களை கர்த்தர் உயிரடைய வைப்பதற்கு காரணம், உங்களையும் என்னையும் ஒரு சேனையா ஒரு ராணுவமா மாற்ற விரும்புகிறார். You and I are going to become an army for the Lord. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. Are you ready to join the army of God? இன்னைக்கு நம்ம சில பேர் தைரியமா தீர்க்கதரிசனம் உரைக்கணும். இந்தியாவை பார்த்து உரைக்க போறோம். ஐயோ, எலெக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு விரோதமா தான் இருக்குது. எல்லாம் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உலர்ந்து போன இந்தியாவே, கர்த்தர் சொல்றதை நான் சொல்றேன், பிரிந்து கிடக்கிற சபைகள் ஒன்றாய் சேருவதாக, பிரிந்து கிடக்கிற டினாமினேஷன் ஒன்றாய் சேருவதாக, கத்தோலிக்கர்களும் பெந்தேகோஸ்தேக்காரர்களும் ஒன்றாய் இணைவார்களாக, லூத்தரனும் மெத்தடிஸ்டும் சேருவதாக, ஒரே சபையாய் மாறுவதாக. இப்பொழுது ஆவியானவரே, காற்று திசை நான்கையும் நோக்கி பேசுகிறோம். உம்முடைய ஆவியை அவர்கள் மேல் ஊதும். Spirit of God, breathe on us, breathe on us, that we might turn into an army. You need the Spirit of God. You need the Spirit of God. If you don't have the Spirit, you are missing something in your life. ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீங்களா? உங்க பிரச்சனை மாறணும்னா உங்களுக்கு தேவை ஆவியானவர். You need the Spirit. Without the Spirit of God, your life of Christianity is a dead Christian life. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்களா? The first things the new believers in the Acts of the Apostles, when they asked each other, when they met each other, the first question they asked, when you became a believer, did you receive the Spirit? What is Christian living? It makes a difference between the world and Christ. கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய். We need to have the same Spirit that raised Christ from the dead. அப்ப நம்ம பேசுறதும் அப்படியே நடக்கும். Today I believe every one of you who have come sick in your body, கர்த்தர் உங்களை ஹீல் பண்ண போறார். டிவைன் ரிவர்சல்ல கர்த்தர்ட்ட கேட்கணும், பிரச்சனையை பார்த்து பேசணும், கர்த்தரை பார்த்து பேசணும். அதுக்கு பிறகு தைரியமா பர்சியூ பண்ணணும். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா.
தாவீது என்ன செய்தார்? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் அவர் கர்த்தர்ட்ட கேட்டார், shall I pursue? ஆண்டவர் சொன்னார், pursue, overtake and redeem. நடந்தது என்ன? சில பேர் அவரோட கூட வரல யுத்தத்துக்கு. ரஸ்துக்கள் அண்டையில் நின்று விட்டார்கள். they stood near the supplies. They did not join him. உங்களுக்கு ஒண்ணே ஒன்று சொல்றேன், not everybody will share your dream, not everybody will see the way you see, not everybody will feel the anointing like you do. என்னுடைய ஊழிய பாதையில நான் நிறைய பேரை ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன். என் கூட ஒவ்வொரு சீசன்லையும் வைராக்கியமா நிக்கிற நிறைய பேர். ஆனா சில நேரத்தில் என் கூட முன்னணியில் நிக்கிறவங்க பின்னாடி போய் ரஸ்துக்கள் அண்டை நின்றுவாங்க. நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், ஆண்டவர் மறக்கவே மாட்டார். யாரா இருந்தாலும் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். சத்தமா ஒரு ஆமென். ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு வந்தவங்களுக்கு பங்கு, பின்னாடி இருந்து ஜெபிச்சவங்களுக்கு பங்கு. ஹல்லேலூயா. போனாரா? இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், தீர்க்க தரிசனமா உங்களுக்கு இதே மாதிரி நடக்க போகுது. என்ன நடக்க போகுது தெரியுமா? நீங்க விட்டதெல்லாம் பிடிக்க போறீங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 18ல இருந்து வாசிங்க. அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் David recovered all the Amalekites had carried away. தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீதை விடுவித்தார். Rescued his 2 wives. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். David recovered all, underline பண்ணிக்கோங்க, எல்லாவற்றையும், எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டார். எல்லாரும் சொல்லுங்க போனஸ். இல்ல அப்படி சொல்லக்கூடாது. போனஸ். யாருக்கெல்லாம் போனஸ் வேணும்? யாருக்கெல்லாம் நீங்க விட்டதை பிடிச்சு அதுக்கு மேல இன்ட்ரெஸ்டோட வட்டி குட்டி எல்லாம் சேர்த்து வேணும்? கர்த்தரை நம்பினதுக்கு போனஸ் வேணுறவங்க அல்லேலூயா. போனஸ் வந்து என்னவா? ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டார். எல்லா ஆடு மாடு. அப்படி என்ன அர்த்தம்? அமலேக்குன்ற தேசத்துல தாவீதோட இருந்த மனுஷர் எத்தனை பேர் சிஸ்டர்? 600 பேருங்க. இந்த 600 பேருக்கிட்ட இருந்த ஆடு மாடு எவ்வளவு இருக்கும்? அமலேக்குன்ற தேசத்துல இருக்கிற இவர் விட்டது கொஞ்சம் பிடிச்சிட்டு வரும்போது ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள் இவருடைய ஆடு மாடல பின்னாடி வருது. முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா ஆடு மாடுகளையும் முன்னாடி நடத்தி கொண்டு வரான். பார்க்கிறவங்க சொல்றாங்க, இது தாவீதின் கொள்ளை. Can I prophesy? கர்த்தர் உங்களுக்கு போனஸ் தர போறார். திருடன் மாட்டிக்கிட்டான்னா 7 மடங்கு திருப்பி தரணுமா? உங்களுக்கு கர்த்தர் பரலோக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கிறார். பேங்க்ல 7% இருந்து 12% வரைக்கும் மேக்சிமம் FD கொடுப்பாங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு 700% தர போறார். யாருக்கெல்லாம் வேணும்? அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாவீதின் கொள்ளைன்னு சொன்னாங்க. That is divine reversal. When God reverses your fortunes, it will not just be what you lost. It will be more than what you ever dreamt and prayed for. இப்போ ஒண்ணே ஒன்று தேவை, ஆவியானவர் வரணும். வந்தாருன்னா உயிர் அடைஞ்சிருவீங்க. இவ்வளவு நேரம் உங்க மேல தீர்க்க தரிசனமா பேசிட்டேன். உங்க விட்டு போன விசுவாசம் மறுபடியும் ஒன்னா சேர்ந்துருச்சு. இப்ப ஆவியானவர் வர போறாரு, உங்களை சேனையா மாத்த போறார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruvaaஊழியங்கள்.com.
ruhaministries.org.